நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கினுடைய போர்முகம் மிகப்பெரிய அளவில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய குண்டுகளும் ஈரானுடைய மலைகளும் மிகப்பெரிய மோதல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் ஈரான் தன்னுடைய அடுத்த பல தலைமுறைகளினுடைய பொருளாதாரத்தை பணியம் வைத்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை, சுதந்திரம் போன்றவற்றின் பெயரால் அடக்குமுறைகளுக்குள் உட்படுகிறதா ஈரான் என்கின்ற கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. உண்மையில் அமெரிக்க குண்டுகள் மற்றும் ஈரான் மலைகள், IRGCயினுடைய ரகசிய ஏவுகணை நகரங்கள் மிக மிக மோசமாகவும் மிக ஆபத்தான விடயங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகும். அது தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ஈரான் தனது ஏவுகணை உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்களை கடினமான மலைப்பகுதிகளுக்கு அடியில் ஏவுகணை நகரங்களாக மாற்றியிருக்கிறது. இவை அமெரிக்காவின் நவீன துல்லியமான குண்டுகளும் அழிக்க முடியாத அளவுக்கு மிகவும் ஆழத்தில் அமைந்து காணப்படுகிறது. இந்த ஏவுகணை நகரங்கள் அதிநவீன ரகசிய ரயில் பாதைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக ஏவுகணைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக மாற்றவும் எப்போதும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் வைத்திருக்கவும் முடிகிறது. இந்த நிலையில் இயற்கை மலைப்பகுதிகளை ஈரான் தனது இராணுவ கட்டமைப்புக்கு அரணாக பயன்படுத்துகிறது. வான்வழி தாக்குதல்கள் மூலமாக மலைகளின் நுழைவாயில்களை சிதைக்க முடிந்தாலும் உள்ளே இருக்கும் ஏவுகணை இயந்திரங்களை செயலிழக்கச் செய்வது கடினமானது என்று சொல்லலாம். தாக்குதலுக்குள்ளான சுரங்க பாதைகள் அல்லது நுழைவாயில்களை ஈரான் சில மணி நேரங்களிலேயே சரி செய்து விடுகிறது. செயற்கைக்கோள் தரவுகளின்படி 77% நுழைவாயில்கள் சேதமடைந்தாலும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அவை மீண்டும் செயற்பாட்டிற்கு வந்துவிடுகிறது. அமெரிக்காவினுடைய நவீன V2 ரக குண்டுகள் பாறைகளை ஊடுருவி சில 10 மீட்டர் வரை செல்லக்கூடியவை. ஆனால் ஈரானின் ஏவுகணை வளாகங்கள் சுமார் 500 மீட்டர் ஆழத்திலே அமைந்துள்ளது. இது தற்போதைய ஆயுதங்களின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்வதில் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் இந்த காணொளியிலே நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக டேவிட் ஸ்லிங். இது நடுத்தர தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. ஜூன் 2025 மோதலின் போது இது சிறப்பாக செயற்பட்டதாக கூறப்பட்டாலும் மார்ச் 21 அன்று டிமோனோ மற்றும் அரோட் பகுதிகளில் நடந்த தாக்குதல்களை தடுப்பதில் இது தோல்வியடைந்தது. அதே நேரம் இஸ்ரேலிய தளபதிகள் ஒவ்வொரு ஏவுகணையும் எதிர்கொள்ள எந்த பாதுகாப்பு அமைப்பை, அதாவது அயன் டோம், டிவிலிங் ஸ்லிம் மற்றும் ஆரோ பயன்படுத்த வேண்டும் என்பதை சில நொடிகளில் தீர்மானிக்க வேண்டும். மலிவான ஏவுகணைகளை அழைக்க விலையுயர்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் தவறாக முடிந்து விடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் ரேடார் கண்காணிப்பு பிழைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையிலான இணைய சிக்கல்கள் காரணமாகவும் ஏவுகணைகளை ஊடுருவ வாய்ப்புள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு 90% வெற்றி கொண்டதாக கூறப்பட்டாலும் அது முழுமையானது அல்ல என்று அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆரோ 3 இது விண்வெளிக்கு வெளியே வரும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை அழிக்க பயன்படுகிறது. இதன் ஒரு ஏவுகணையின் விலை சுமார் 2 முதல் 3 மில்லியன் சிக்லல் ஆகும். இப்படியான ஒரு நிலையில் டேவிட் ஸ்லிங் ஒரு ஏவுகணை சுமார் 1 மில்லியன் சைக்கிள் செலவாக ஆகுவதாக சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் ஈரானின் நிலத்தடி பாதுகாப்பு உத்திகளும் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அடுக்குகளும் ஒரு தீவிரமான தொழில்நுட்ப போரில் ஈடுபட்டுள்ளன. ஈரானின் மலைக்கோட்டைகளை வான்வழி தாக்குதல்களால் மட்டுமே முழுமையாக அழிப்பது தற்போதைய நிலையில் சாத்தியமற்ற ஒன்றாகவே காணப்படுகிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான நிலையில் இவை தொடர்பிலே தொடர்ச்சியாக பார்க்கிற போது ஈரானின் புதிய போர் உத்திகள், உளவியல் ஏவுகணை தாக்குதல். ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுவதற்கு பதிலாக நாள் முழுவதும் இடைவெளி விட்டு 5 முதல் 11 முறை சிறிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய குடிமக்களை நாள் முழுவதும் பதுங்குகுழிக்குள்ளேயே இருக்கச் செய்து நாட்டின் இயல்பு வாழ்க்கையை முடக்கும் ஒரு உளவியல் போராக இதை ஈரான் கையாளுகிறது என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கடந்த 1 மாத கால பகுதியில் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அதிவேகமாக தீர்ந்து வருகிறது. அரோ 2 மற்றும் 3 மார்ச் 27 நிலவரப்படி இஸ்ரேலிடம் இருந்த 150 அரோ ஏவுகணைகளில்
122 பயன்படுத்தப்பட்டு விட்டன. சுமார் 81% இருப்பு இல்லை. டேவிட் சில்லிங் இதன் கையிருப்பு 54% வரை குறைந்துள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கிறது. இதனால் வரும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தட்டுப்பாட்டை சந்திக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணை நகரங்களை முடக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது. ஜஸ்த் ஏவுகணை தளம் மார்ச் 28 அன்று ஈரானின் மிகப்பெரிய நிலத்தடி ஏவுகணை வளாகமான ஜஸ்த் தளம் மீது கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தின. நிலத்தடிக்குள் இருக்கும் ஏவுகணைகள் வெளியே கொண்டு வர முடியாதபடி சுரங்க பாதைகளின் நுழைவாயில்களை சுத்தம் செய்த ஈரான் பயன்படுத்திய புல்டோசர்கள் மற்றும் கிரேன்கள் மீது அமெரிக்காவினுடைய சென்றுக்கும் படைகள் துல்லியமான தாக்குதலை நடத்தின. ஈரானின் தற்போதைய இராணுவ நிலை. அமெரிக்க உளவுத்துறையின்படி ஈரானின் ஒட்டுமொத்த ஏவுகணை இருப்பில் 1/3 தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பகுதி நிலத்தடிக்குள் புதைக்கப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இருப்பினும் ஈரானிடம் இன்னும் சுமார் 2000 முதல் 2500 ஏவுகணைகள் எஞ்சியிருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த போரை நிறுத்த பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து மத்தியஸ்தம் செய்ய முயன்று வருகிறது. மார்ச் 29 அன்று பாகிஸ்தானில் இதற்கான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த தகவல்கள் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டாலும் குறிப்பாக கள்ள யதார்த்தங்களை ஆராயும் போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த மோதல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமல்ல, அது நவீன தொழில்நுட்பத்திற்கும் இயற்கை அரண்களுக்கும் இடையிலான ஒரு மல்யுத்தமாக மாறியிருக்கிறது. ஈரான் தனது ஏவுகணை தளங்களை 500 மீட்டர் ஆழத்தில் அமைத்திருப்பது வான்வழி தாக்குதல்களின் வரம்பை உலகிற்கு உணர்த்தியுள்ளது. எவ்வளவு நவீனமான பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தினாலும் ஒரு மலையை முழுமையாக தகர்ப்பது என்பது தற்போதைய ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு சவாலான காரியமே. இது வருங்காலங்களில் மற்ற நாடுகள் தற்காப்புக்காக நிலத்தடி கட்டமைப்புகளை நோக்கி நகர வழிவகுக்கும். இஸ்ரேலினுடைய டேவிட் சில்லிங் மற்றும் ஆரோ போன்ற அமைப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஈரான் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவும் போது எந்த ஒரு பாதுகாப்பு கேடயமும் 100% வெற்றியை தர முடியாது என்பதை அண்மைக்கால ஊடுருவர்கள் காட்டுகிறது. ஏவுகணைகளின் எண்ணிக்கை அதிகரித்து எதிரியின் பாதுகாப்பு செலவை உயர்த்துவது ஈரானுடைய முக்கிய உத்தியாக காணப்படுகிறது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் சர்வதேச எரிசக்தி சந்தை மற்றும் கப்பல் போக்குவரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றமான பொருளாதார சூழல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது என்றும் சொல்லலாம். முடிவாக ஈரானின் மலைக்கோட்டைகள் அமெரிக்காவுக்கு ஒரு நீண்டகால இராணுவ சவாலாகவே இருக்கும். ஏவுகணைகளை அளிப்பதை விட அவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலியை முடக்குவதே அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் ஆயுதங்களின் வலிமையை விட தாங்கும் திறனுக்கும் துல்லியத்திற்கும் இடையிலான போட்டியாகவே நீடிக்கும் என்பதே இப்போதைய போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக மிகப்பெரிய கேள்விகள் இங்கே எழுந்து நிற்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய போர் நிலவரம் என்பது எப்படியாக மாறும், எந்த அடிப்படையில் இதனுடைய போக்குகள் மாறும், இது யாருக்கெல்லாம் பாதிப்பு, யாருக்கு பாதிப்பில்லை, இப்படி கேட்டால் உலக நாடுகள் முழுவதற்குமான பாதிப்பாக இது மாறியிருக்கிறது என்பது மாத்திரமே உண்மையாகும். ஆகவே உலக நாடுகள் தங்களை தற்காத்துக் கொள்ள, தங்களுடைய நாடுகளுடைய பொருளாதாரத்தை சீரமைத்துக் கொள்ள இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போரை அல்லது இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான போரை அல்லது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை, இப்படி சொல்லக்கூடிய அந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளையே மேற்கொண்டாக வேண்டும்.